ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் விஜய் வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க. மகாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினதும் அனாமிகாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. அவங்கள பற்றி இந்த இடத்துல பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்படுறாங்க. சரி, நீ இனிமேல் கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அனாமிகா வந்து கோவமாக ஒரு ஓரமாக போய் படுத்துடுறாங்க. அப்போ விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓரமாக தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து முழிக்கிறாங்க. என்னடா அத்தையை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சேரில் இருந்து தூங்கிட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் கிச்சனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போகிறாங்க. வெளியே வந்து ஷோபாவில் வந்து அனாமிகா வந்து படுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சித்ராதேவி வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே அனாமிகா கிட்ட கேட்குறாங்க. உடனே காயத்ரி வந்தோடனே அனாமிகா வந்து காயத்ரி பிடிச்சி கெட்டி பிடிச்சி அலறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் கேட்குறாங்க. அந்த டைம் விஜயும் வந்துடுறாங்க. என்னடா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க. என்ன பிரச்சனைனாலும் உங்கள் ரூமுக்குள்ளே இருந்தால் தெரியாது, ஹாலுக்கு வந்த பிறகு நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அனாமிகா வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ ஏன்டா பண்ணுற இப்படி விஜய் அப்படிங்கிற மாதிரி காயத்ரி வந்து திட்டுறாங்க. அப்புறம் மகாவையும் பிடிச்சி திட்டுறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம், அதுக்கு மகா எதுக்கு நீங்கள் திட்டுறீங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீ எதுக்குடா சண்டைக்கு வர அப்படிங்கிற மாதிரி சித்ராதேவி சொல்கிறாங்க. மகாவும் சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் என் தங்கச்சி பற்றி நீங்கள் எப்படி